இப்போ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து நம்ம கோதுமை மாவு தான் பண்ண போகிறோம். இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கோம். அதில் கொட்டிக்கிடுவோம். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம வந்து கரைச்சிக்கிடுவோம்ப்பா. கெட்டி விடாமல் கரைச்சிக்கிடுவோம். நெய் ஊற்றி வேணாலும் நம்ம வந்து வதக்கிடலாம். நம்ம இப்படியே பண்ணுவோம். கெட்டி சேர்ந்துடக்கூடாது. நம்ம வந்து கோதுமை அல்வா செய்கிறோம்ல, இந்த அளவுக்கு நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு முந்திரி கிஸ்மிஸ்லாம் வறுத்து எடுத்துக்குவோம். அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு இந்த ஃபேன் வச்சாச்சு. இப்போ தேவையான நெய் ஊற்றிக்கிடுவோம். ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கு, இது 2வது ஸ்பூன் ஊற்றுறேன், இது 3வது ஸ்பூன் ஊற்றுறேன்ப்பா. அடுத்து நம்ம தேவையான அப்புறமேட்டு ஊற்றிக்கிடுவோம். முந்திரி கிஸ்மிஸ்லாம் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்குவோம். கருவிடாமல் வறுத்து எடுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்து நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ முந்திரி நம்மளுக்கு இந்த அளவுக்கு வறுத்தா போதும். முந்திரி கிஸ்மிஸ்ஸு பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். நெய் எவ்வளோ ஊற்றி பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுக்கு அல்வா நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவை சேர்ந்து ஊற்றிக்கிடுவோம். நெய் பற்றிங்களா எந்த அளவுக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். இப்போ நம்ம விடாமல் கிண்டணும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பிடிச்சிரும். பிடிக்க விடாமல் கிண்டணும். இந்த அளவுக்கு நம்ம அல்வா கிண்டியாச்சுப்பா. ஒரு கப்பு மாவு போட்டோம்னா ஒரு கப்பு வந்து சீனி எடுத்துருவோம். இதில் பாதி சீனி மட்டும் நம்ம போட்டுக்குருவோம். பாதி சீனி வந்து நம்ம உருக்கணும்ப்பா. அதுக்காக பாதி சீனியை மட்டும் தான் நம்ம போடுறோம். ஒரு கப்புக்கு ஒரு கப்பு போட்டால் போதும். சீனி போட போட நம்ம நல்லா உருகும். சீனி போடாமல் கிண்டோம்னா நமக்கு வந்து கெட்டி சேரும். அதுக்காக தான் இந்த டயத்தில் போட்டுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம அல்வா செய்கிறோம்லப்பா, பாதி சீனி தான் போட்டுக்கோம். மிச்சம் பாதி சீனியை நம்ம இப்படி போட்டு உரிக்கிடுவோம். சிம்மில் தான் வச்சு இதுன்றோம். சீனியை பூரா நம்ம நல்லா உருக்கிக்கிடுவோம். வேறு ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை நம்ம. இப்போ எல்லாமே உருகட்டும்பா. உங்களுக்கு ஒரு ப்ரௌன் கலரில் வரவும் பார்த்துக்குவோம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம சீனி வந்து இந்த கலரில் வரணும்பா, ப்ரௌன் கலரில். நம்ம நல்லா உருகட்டும். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சீனி போட்டோம்லப்பா, நல்லா நம்மளுக்கு ஓரளவுக்கு ஃபுட் கலரில் ஆயிடுச்சு. இப்போ அந்த மாவில் நம்ம ஊற்றி விட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக உருகவும் மாவில் ஊற்றி விட்டுருவோம். இந்த அளவுக்கு நம்ம சீனி காய்ச்சணும்லப்பா, இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபுட் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஊற்றிடுவோம். இப்போ இந்த சீனி நம்ம வந்து காய்ச்சினதை இப்படியே ஊற்றிடுவோம். வேறு கலர் எதுவும் சேர்க்கலை நம்ம. இந்த டயத்தில் வந்து நம்ம நெய் ஊற்றிக்கிறோம்ப்பா. அடுப்பை குறைச்சி தான் வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான நெய் ஊற்றிக்கிறோம். எவ்வளோ நெய் ஊற்றுறோமோ நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே 4 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ 50 நெய் நான் ஊற்றிருக்கேன். இந்த பாக்கெட் 50 நெய் நான் ஊற்றிக்கிட்டேன்ப்பா. நம்ம ஏற்கனவே கிஸ்மிஸ் முந்திரி பருப்புலாம் நம்ம வறுத்து வச்சுக்கிட்டோம். எவ்வளோ நெய் போடுறோமோ அப்போ தான் நமக்கு திரண்டு வரும். இப்போ வந்து கலர் வந்து லைட்டாக நம்ம கொடுத்துக்குருவோம். இப்போ லைட்டாக குட் கலர் கலந்துக்கிறோம்ப்பா. லைட்டாக கலந்துக்கிட்டேன்.
எங்களுக்கு வந்து உங்களுக்கு வேணும்னா கலந்துக்கோங்கப்பா, இல்லாட்டினா வேணாம். நாங்கள் லைட்டாக கலந்துக்கிட்டோம். நெய் நிறையா ஊற்றி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அல்வா வந்து கெடாமல் இருக்கும்ப்பா. இப்போ அல்வா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நமக்கு நல்லா சுருண்டு வந்துச்சு பார்த்தீங்களா? இப்படி சுருண்டாவே நம்மளுக்கு வந்து அல்வா ரெடின்னு அர்த்தம். 50 நெய்யும் ஊற்றிருக்கேன், 4 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிருக்கேன் நான் எக்ஸ்ட்ரா. இப்போ இனிப்பெல்லாம் கரெக்டாக சிக்கன் பார்த்துக்குவோம். இனிப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ முந்திரியை போட்டு இறக்கிடுவோம். மாவைப்பா வறுத்தும் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி வந்து நான் வறுக்காமல் பண்ணியிருக்கேன். இந்த முந்திரி கிஸ்மிஸ் எல்லாமே போட்டு வறுத்துக்கிட்டோம்ப்பா. இப்போ அமர்த்திடுவோம்ப்பா அடுப்பை. இப்போப்பா நம்ம வீட்டில் வந்து கோதுமை அல்வா ரெடி ஆயிடுச்சுப்பா. எங்களுக்கு ஏலக்காய் டேஸ்ட்டு பிடிக்காது, அதனால் ஏலக்காய் போடலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்கப்பா. எங்களுக்கு இதே கரெக்டாக இருக்குது. லைட்டாக பிடிச்சிச்சின்னா நீங்கள் கூட விட்டு நெய் ஊற்றி இதுண்டுக்கலாம்ப்பா. இப்போ நம்ம வீட்டில் கோதுமை அல்வா ரெடி ஆயிடுச்சுப்பா. நீங்கள் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கப்பா. சூப்பராக இருக்கும். சுவையான கோதுமை அல்வா ரெடி ஆயிடுச்சுப்பா. நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட்னா சொல்லுங்கப்பா. என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.